வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஆசையாக வாங்கிய விதைகள் முளைக்கவில்லையா? அல்லது முளைத்த நாற்றுகள் சில நாட்களிலேயே வாடிவிடுகிறதா? இதற்குக் காரணம் வெயிலோ தண்ணீரோ அல்ல. நீங்கள் பயன்படுத்தும் நாற்று மண்ணாக இருக்கலாம். கடைகளில் விதவிதமான பைகளில் விற்கப்படும் இந்த மண்ணை நம்மில் 99% பேர் தவறாகத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் கவலை வேண்டாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு எந்தச் செடிக்கு எந்த மண் சிறந்தது என்பதை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் ஒரு நிபுணராகி விடுவீர்கள். உங்கள் செடிகள் முன்பை விட செழிப்பாக வளரப்போகும் அந்த ரகசியத்தை இப்போது பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் செல்லலாம். நாம் முதலில் நாற்று மண் அல்லது விதைப்பு மண் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது உங்கள் தோட்டத்தில் இருக்கும் சாதாரண மண் அல்ல. தோட்டத்தில் இருக்கும் மண்ணை நேரடியாக பயன்படுத்தினால் அது மிகவும் இறுக்கமாக இருக்கும். அதனால் மென்மையான வேர்கள் பரவுவது கடினம். மேலும் அதில் நோய்களை உருவாக்கும் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் இருக்கலாம். ஆனால் கடைகளில் விற்கப்படும் நாற்று மண் என்பது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு கலவை. இது மிகவும் இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும். இதில் தேங்காய் நார் கழிவான கோகோபீட், மண்புழு உரம், பெர்லைட், வெர்மிகுலைட் போன்ற பல பொருட்கள் சரியான விகிதத்தில் கலக்கப்பட்டிருக்கும். இதன் முக்கிய நோக்கமே விதைகள் எளிதாக முளைக்கவும், நாற்றுகளின் மெல்லிய வேர்கள் எந்த தடையுமின்றி வளரவும், தேவையான ஆரம்ப கட்ட ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் தான். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே சரியான மண்ணை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். நாம் முதலில் பார்க்க வேண்டியது ஒரு நல்ல நாற்று மண்ணின் அடிப்படை பண்புகள் என்ன என்பதுதான். ஒரு சிறந்த நாற்று மண் என்பது பஞ்சு போல இலகுவாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை கையில் எடுத்தால் அதன் எடை மிகவும் குறைவாக உணரப்பட வேண்டும். ஏனென்றால் விதைகள் முளைத்து அதன் வேர்களை பரப்பும்போது மண் இறுக்கமாக இருந்தால் வேர்களால் ஊடுருவ முடியாது. இரண்டாவதாக, நல்ல காற்றோட்ட வசதி வேண்டும். வேர்கள் சுவாசிக்க காற்று அவசியம். மண் மிகவும் களிமண் போல இருந்தால் காற்று உள்ளே செல்லாது. இதனால் வேர்கள் அழுகிவிடும். மூன்றாவதாக, நீரை தக்க வைக்கும் தன்மை. மண் தண்ணீரை உறிஞ்சி செடிக்குத் தேவைப்படும் போது கொடுக்க வேண்டும். அதே சமயம் அதிகப்படியான நீரை வெளியேற்றிவிட வேண்டும். தண்ணீர் தேங்கி நின்றால் வேர் அழுகல் நோய் வந்துவிடும். நான்காவதாக, அதில் நோய்க்கிருமிகள் மற்றும் களை விதைகள் இருக்கக்கூடாது. சுத்தமான கலவையாக இருப்பது அவசியம். இறுதியாக, நாற்றுகளின் ஆரம்ப வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் இருக்க வேண்டும். இந்த 5 குணங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற மண்தான் உங்கள் நாற்றுகளை ஆரோக்கியமாக வளர்க்கும் திறவுகோல். நீங்கள் வாங்கும் பையின் மீதுள்ள விவரங்களை படிக்கும்போது இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். நாற்று மண் கலவையில் பொதுவாக சேர்க்கப்படும் ஒரு முக்கிய மூலப்பொருள் கோகோபீட், அதாவது தேங்காய் நார் கழிவு. இது தேங்காய் மட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு இயற்கையான பொருள். இதன் மிகப்பெரிய நன்மை, இது அதிக அளவு தண்ணீரை தனக்குள் ஈர்த்து வைத்துக் கொள்ளும். கிட்டத்தட்ட தன் எடையை விட 8 முதல் 10 மடங்கு தண்ணீரை இது சேமிக்கும். இதனால் மண் எளிதில் காய்ந்து போகாது. மேலும் இது மண்ணை மிகவும் இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் மாற்றுகிறது. வேர்கள் எளிதாக பரவ இது மிகவும் உதவுகிறது. கோகோ பீட் பயன்படுத்துவதற்கு முன்பு அதை நன்றாக தண்ணீரில் அலசுவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அதில் இயற்கையாகவே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த உப்புக்கள் செடிகளின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். கடைகளில் விற்கப்படும் கோகோ பீட் கட்டிகள், கோகோ பீட் பிரிக்ஸ், பெரும்பாலும் உப்பு நீக்கப்பட்டவையாகவே இருக்கும். இருந்தாலும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. கோகோ பீட் மெதுவாக மட்கும் தன்மையுடையது. அதனால் பல முறை மீண்டும் பயன்படுத்தலாம். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு சிறந்த லூவச்சோன். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது வெர்மிகுலைட் மற்றும் பெர்லைட். இந்த 2 வெள்ளை நிற சிறிய துகள்களையும் நீங்கள் பல மண் கலவைகளில் பார்த்திருப்பீர்கள். இரண்டும் பார்ப்பதற்கு ஒன்று போலத் தெரிந்தாலும் அவற்றின் செயல்பாடுகள் வேறுபட்டவை. வெர்மிகுலைட் என்பது ஒரு வகை கனிமமாகும். இதை அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும்போது அது அக்கார்டியோன் போல விரிவடைந்து இலகுவான பஞ்சு போன்ற துகள்களாக மாறும். இதன் முக்கிய வேலை தண்ணீரை உறிஞ்சி வைத்துக் கொள்வது. இது ஒரு ஸ்பாஞ்ச் போல செயல்பட்டு மண்ணில் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைக்க உதவுகிறது. குறிப்பாக தக்காளி, கத்திரி போன்ற அதிக தண்ணீர் தேவைப்படும் செடிகளுக்கு இது மிகவும் உகந்தது. மறுபுறம்
பெர்லைட் என்பது எரிமலை பாறைகளைக் கொண்டு உருவாக்கப்படுகிறது. இதையும் அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும்போது அது பாப்கார்ன் போல வெடித்து இலகுவான நுண்துளைகள் கொண்ட துகள்களாக மாறும். பெர்லைட்டின் முக்கிய வேலை மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிப்பது மற்றும் நீரை வடியச் செய்வது. இது மண்ணை இறுக்கமாக விடாமல் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க உதவுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், ஈரப்பதம் அதிகம் வேண்டுமானால் வெர்மிகுலைட், நல்ல வடிகால் வசதி வேண்டுமானால் பெர்லைட். பல மண் கலவைகளில் இவை இரண்டும் சேர்ந்தே பயன்படுத்தப்படும். ஒரு நாற்று மண்ணின் இதயம் என்று சொன்னால் அது மண்புழு உரம் அல்லது நன்கு மட்கிய தொழு உரம்தான். கோகோபீட், பெர்லைட் போன்றவை மண்ணின் தன்மையை மேம்படுத்துமே தவிர அவை செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதில்லை. அந்த வேலையை செய்வது இந்த உரங்கள்தான். மண்புழு உரம் என்பது மண்புழுக்களால் ஜேவிக கழிவுகளை உண்டு செரித்து வெளியேற்றப்படும் ஒரு உயர்தர உரம். இதில் செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற பேரூட்டச் சத்துக்களும் இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம் போன்ற நுண்ணூட்டச் சத்துக்களும் சரியான விகிதத்தில் உள்ளன. மேலும் இதில் செடிகளின் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் நிறைந்துள்ளன. இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் உள்ள சத்துக்களை செடிகள் எளிதாக எடுத்துக்கொள்ளும் வடிவத்திற்கு மாற்றுகின்றன. கடையில் விற்கும் நாற்று மண்பைகளில் ஆர்கானிக் கம்போஸ்ட் அல்லது வெர்மி காம்போஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். இது உங்கள் நாற்றுகள் ஆரம்பத்திலிருந்தே ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வளரத் தேவையான சக்தியை கொடுக்கும். நாம் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு விலையைக் கண்டு மயங்குவது. கடையில் 2 பைகள் அருகருகே இருக்கும். ஒன்று 100 ரூபாய்க்கு விற்கும், மற்றொன்று 200 ரூபாய்க்கு விற்கும். நம்மில் பலர் இரண்டும் ஒன்றுதானே, மலிவானதையே வாங்குவோம் என்று நினைப்போம். இது முற்றிலும் தவறான முடிவு. மலிவான மண் கலவைகளில் பெரும்பாலும் தரமற்ற பொருட்களே பயன்படுத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக, சரியாக உப்பு நீக்கப்படாத கோகோபீட், பாதி மட்கிய மரத்தூள் அல்லது வெறும் செம்மண்ணை நிரப்பி வைத்திருக்கலாம். இதில் ஊட்டச்சத்துக்கள் பெரும்பாலும் இருக்காது. மேலும் இதில் களை செடிகளின் விதைகள், செடிகளுக்கு நோய் உண்டாக்கும் பூஞ்சைகளின் ஸ்போர்கள் போன்றவை கலந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த மண்ணில் விதைகளை விதைக்கும்போது அவை முளைக்காமல் போகலாம் அல்லது முளைத்த நாற்றுகள் சில நாட்களிலேயே நோய் தாக்கி இறந்துவிடும். உங்கள் நேரத்தையும் விதைகளையும் உழைப்பையும் வீணடித்ததுதான் மிச்சம். எனவே எப்போதும் விலையை மட்டும் பார்க்காதீர்கள். சற்று விலை அதிகமாக இருந்தாலும் தரமான நம்பகமான பிராண்ட் மண்ணை வாங்குவதே புத்திசாலித்தனம். இது ஒரு முதலீடு போல நல்ல அறுவடையை நிச்சயம் தரும். நாற்று மண்ணை வாங்குவதற்கு முன் அதன் தன்மையை சோதித்துப் பார்ப்பது மிகவும் முக்கியம். இதை ஸ்குவீஸ் டெஸ்ட், அதாவது பிழிந்து பார்க்கும் சோதனை என்று சொல்வார்கள். நீங்கள் வாங்கும் பையை லேசாகத் திறந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து இறுக்கமாக பிழியுங்கள். பிறகு கையை திறக்கும்போது அந்த மண் 3 விதமாக மாறலாம். முதலாவது, அது ஒரு இறுகிய பந்து போல அப்படியே இருந்தால் அதில் களிமண் அதிகமாக உள்ளதென்று அர்த்தம். இது வேர்களுக்கு நல்லதல்ல, காரணம் இது காற்றோட்டத்தை தடுத்து நீரை தேங்க வைக்கும். இரண்டாவது, உங்கள் கையை திறந்தவுடன் அது முற்றிலும் உதிர்ந்து மணல் போலக் கொட்டினால் அதில் நீரை பிடித்து வைக்கும் தன்மை இல்லை என்று அர்த்தம். நீங்கள் அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டியிருக்கும். மூன்றாவது, உங்கள் கையை திறந்த பிறகு அது லேசான பந்து போல இருந்து உங்கள் விரலால் லேசாகத் தொட்டவுடன் உதிர்ந்து விட்டால் அதுதான் சரியான பதம். இது ஈரப்பதத்தை தக்க வைக்கும், அதே சமயம் நல்ல காற்றோட்டத்தையும் வழங்கும். இந்த எளிய சோதனை அந்த மண்ணின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை உடனடியாக உங்களுக்கு காட்டிவிடும். வாங்கும் முன் இதைச் செய்து பார்க்க தயங்காதீர்கள். மண்ணின் பிஎச் அளவு என்பது நம்மில் பலர் கண்டுகொள்ளாத ஒரு முக்கியமான விஷயம். பிஎச் என்பது ஒரு மண்ணின் அமில காரத்தன்மையை குறிக்கும் ஒரு அளவீடு. இதன் அளவு 0 முதல் 14 வரை இருக்கும். 7 என்பது நடுநிலையானது. 7க்கு கீழே இருந்தால் அமிலம், 7க்கு மேலே இருந்தால் காரம். பெரும்பாலான காய்கறிச் செடிகள் மற்றும் பூச்செடிகள் 6.0 முதல் 7.0 வரையிலான, அதாவது லேசான அமிலத்தன்மை கொண்ட மண்ணில்தான் நன்றாக வளரும். ஏன் இந்த பிஎச் அளவு இவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் மண்ணின் பிஎச் அளவை பொறுத்துதான் செடிகளால் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் அமைகிறது.
pH அளவு மிகவும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் மண்ணில் எவ்வளவுதான் சத்துக்கள் இருந்தாலும் செடியின் வேர்களால் அதை எடுக்க முடியாது. இதனால் செடிகளில் சத்துக் குறைபாடு ஏற்பட்டு இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவது, வளர்ச்சி குன்றுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல தரமான நாற்று மண் பைகளில் அதன் pH அளவு குறிப்பிடப்பட்டிருக்கும். பொதுவாக அது 5.5 முதல் 6.5 வரை சரி செய்யப்பட்டிருக்கும். வாங்கும்போது இந்த விவரம் இருக்கிறதா என்று சரிபார்ப்பது உங்கள் செடிகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கடைகளில் டாப் சால் அல்லது கார்டன் சால் என்று பெயரிடப்பட்ட பைகளை பார்த்திருப்பீர்கள். இவை நாற்று மண் பைகளை விட மலிவாக இருப்பதால் பலர் இதை வாங்கி நாற்றுகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு பொதுவான தவறு. டாப் சாயில் என்பது பொதுவாக நிலத்தின் மேல் அடுக்கிலிருந்து எடுக்கப்படும் மண். இது தோட்டங்களில் செடிகளை நடும்போது பள்ளங்களை நிரப்ப அல்லது நிலத்தை சமப்படுத்த பயன்படும். கார்டன் சாயில் என்பது இந்த டாப் சாயிலுடன் சிறிது மட்கிய உரங்களை கலந்து தயாரிக்கப்படுவது. இந்த 2 வகை மண்ணும் தொட்டிகளிலோ அல்லது நாற்றுத் தட்டுகளிலோ பயன்படுத்துவதற்கு ஏற்றதல்ல. ஏனென்றால் இவை மிகவும் அடர்த்தியாகவும் கனமாகவும் இருக்கும். தொட்டியில் இருக்கும்போது தண்ணீர் ஊற்ற ஊற்ற இவை இறுகி கல் போலாகிவிடும். இதனால் வேர்களுக்கு காற்றோட்டம் கிடைக்காது, அதிகப்படியான நீரும் வடியாது. இதன் விளைவாக நாற்றுகள் வளராமல் தேங்கிவிடும் அல்லது வேர் அழுகல் நோய் வந்து இறந்துவிடும். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நாற்றுத் தட்டுகளுக்கும் சிறிய தொட்டிகளுக்கும் பாட்டிங் மிக்ஸ் அல்லது சீட்லிங் மிக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இலகுவான கலவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். டாப் சாயில் மற்றும் கார்டன் சாயில் ஆகியவை நேரடியாக தரையில் செடி நடும்போது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போதெல்லாம் ஆர்கானிக் என்ற வார்த்தை மிகவும் பிரபலமாகிவிட்டது. நாற்று மண் பைகளிலும் ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் என்று எழுதியிருப்பதை பார்க்கலாம். ஆர்கானிக் மண் என்றால் அதில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற செயற்கையான பொருட்கள் எதுவும் சேர்க்கப்படவில்லை என்று அர்த்தம். அதற்கு பதிலாக மண்புழு உரம், தொழு உரம், எலும்புத் தூள், வேப்பம் புண்ணாக்கு போன்ற இயற்கையான பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம்தான். ஆர்கானிக் மண் மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்திற்கு உதவுகிறது. இது நீண்ட காலத்திற்கு மண்ணை வளமாக வைத்திருக்க உதவும். ஆனால் ஆர்கானிக் என்று லேபிள் இருப்பதால் மட்டுமே அது சிறந்த மண் என்று ஆகிவிடாது. சில சமயங்களில் ஆர்கானிக் என்று சொல்லப்படும் மலிவான மண் பைகளில் சரியாக மட்காத இலைகள், குச்சிகள் போன்றவையே அதிகமாக இருக்கும். இவை மட்கும் போது மண்ணில் உள்ள நைட்ரஜனை எடுத்துக்கொள்ளும். இதனால் உங்கள் செடிகளுக்கு நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்படும். எனவே ஆர்கானிக் மண் வாங்கும் போதும் அதன் தரம், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் நம்பகமான பிராண்ட் ஆகியவற்றை சரிபார்த்து வாங்குவது அவசியம். வெறும் ஆர்கானிக் என்ற வார்த்தையை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உரங்கள் அல்லது மண் கலவைகள் விற்கப்படும் பைகளின் மீது நீங்கள் 3 எண்களை பார்த்திருக்கலாம். உதாரணமாக 10-10-10 அல்லது 5-10-5 என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த எண்கள் NPK விகிதத்தை குறிக்கின்றன. ஏனென்றால் நைட்ரஜன், B என்றால் பாஸ்பரஸ், K என்றால் பொட்டாசியம். இவை 3ம் செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான பேரூட்டச் சத்துக்கள். நைட்ரஜன் செடியின் இலைகள் மற்றும் தண்டுகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இது செடிக்கு நல்ல பச்சை நிறத்தை கொடுக்கும். பாஸ்பரஸ் வேர்களின் வளர்ச்சி, பூக்கள் பூப்பது மற்றும் காய்கள் பிடிப்பதற்கு மிகவும் அவசியம். பொட்டாசியம் செடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நீர் நிர்வாகத்திற்கும் உதவுகிறது. நாற்று மண் கலவைகளில் இந்த NPK விகிதம் பொதுவாக குறைவாகவும் சமச்சீராகவும் இருக்கும். ஏனென்றால் நாற்றுகளுக்கு ஆரம்பத்தில் அதிக உரம் தேவையில்லை. அதிகப்படியான உரம் நாற்றுகளின் மெல்லிய வேர்களை பாதித்துவிடும். எனவே நாற்று மண்ணை தேர்ந்தெடுக்கும்போது அதில் மெதுவாக வெளிப்படும் இயற்கை உரங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அதுவே போதுமானது. அதிக NPK விகிதம் கொண்ட மண்ணை நாற்றுகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் எப்போதாவது கடையிலிருந்து மண் வாங்கி வந்த பிறகு சில நாட்களில் உங்கள் செடிகளைச் சுற்றி சிறிய கருப்பு நிற ஈக்கள் பறப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அவைதான் ஃபங்கஸ் குனாட்ஸ். மலிவான, தரமற்ற மண் கலவைகளில்
இந்த பிரச்சனை மிகவும் பொதுவானது. இந்த மண் பைகள் திறந்த வெளியில் சேமித்து வைக்கப்படுவதாலும் சரியாக பதப்படுத்தப்படாத மரக்கழிவுகள் அல்லது உரங்கள் பயன்படுத்தப்படுவதாலும் இந்த ஈக்களின் முட்டைகள் மண்ணில் கலந்து விடுகின்றன. நாம் அந்த மண்ணை வீட்டிற்கு வாங்கி வந்து தண்ணீர் ஊற்றி ஈரப்படுத்தும்போது அந்த முட்டைகள் பொரித்து ஈக்கள் வெளிவரத் தொடங்குகின்றன. இந்த ஈக்களின் புழுக்கள் மண்ணில் உள்ள பூஞ்சைகளை உண்பதோடு நாற்றுகளின் மென்மையான வேர்களையும் தின்று சேதப்படுத்தும். இதனால் நாற்றுகள் திடீரென்று வாடி வளர்ச்சி குன்றி இறந்துவிடும். இது மட்டுமல்லாமல் தரமற்ற மண்ணில் சிலந்திப் பூச்சிகள், ஸ்பைடர் மைட்ஸ், வேர்ப்புழுக்கள் போன்ற பிற பூச்சிகளின் முட்டைகளும் இருக்கலாம். எனவே தரமான, நன்கு பதப்படுத்தப்பட்ட, சுத்தமான மண் கலவையை வாங்குவது இது போன்ற பூச்சித் தொல்லைகளில் இருந்து உங்கள் செடிகளை காப்பாற்றும். நீங்கள் வாங்கிய மண் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு அதை கிருமிநாசினி மூலம் 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 கே இது மண்ணில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள், பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகளின் முட்டைகளை அழித்துவிடும். இதை வீட்டிலேயே எளிதாகச் செய்யலாம். அதற்கு உங்கள் ஓவன் பயன்படுத்தலாம். முதலில் மண்ணை ஒரு பெரிய அகலமான ஓவனில் வைக்கக்கூடிய உலோகத் தட்டில் பரப்பவும். மண்ணில் அதிக ஈரப்பதம் இருந்தால் அது காய்ந்து விடாமல் இருக்க சிறிதளவு தண்ணீர் தெளித்து லேசாக ஈரப்படுத்தவும். பின்னர் அந்த தட்டை அலுமினிய தாளால் அலுமினியம் ஃபாயில் மூடவும். உங்கள் ஓவனை 120 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முன்கூட்டியே சூடுபடுத்தவும். பிறகு மண் தட்டை ஓவனின் நடுவில் வைத்து சுமார் 30 நிமிடங்கள் வரை வைத்திருக்கவும். மண்ணின் வெப்பநிலை 82 டிகிரியை அடையும் போது பெரும்பாலான கிருமிகள் அழிந்துவிடும். 30 நிமிடங்களுக்குப் பிறகு ஓவனை அணைத்துவிட்டு மண் தட்டை வெளியே எடுக்காமல் அதுவாகவே பூர்த்தியாக குளிரவிடவும். இந்த முறையில் உங்கள் மண் பாதுகாப்பானதாக மாறிவிடும். ஆனால் இதில் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் அழிந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளவும். அதனால் இதற்குப் பிறகு மண்புழு உரம் போன்றவற்றை சேர்ப்பது நல்லது. கடையில் மண் வாங்குவதற்கு பதிலாக உங்கள் சொந்த நாற்று மண் கலவையை வீட்டிலேயே தயாரிப்பது ஒரு சிறந்த மற்றும் சிக்கனமான வழியாகும். இதன் மூலம் மண்ணின் தரத்தை நீங்களே கட்டுப்படுத்தலாம். ஒரு அடிப்படை மற்றும் மிகவும் பிரபலமான DIY நாற்று மண் கலவைக்கு உங்களுக்கு 3 பொருட்கள் மட்டுமே தேவை. அவை: ஒரு பங்கு கோகோபீட், ஒரு பங்கு மண்புழு உரம் அல்லது நன்கு மட்கிய தொழு உரம் மற்றும் ஒரு பங்கு பெர்லைட் அல்லது வெர்மிகுலைட். இங்கே பங்கு என்பது அளவை குறிக்கிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு வாளி கோகோபீட் எடுத்தால் அதே வாளியால் ஒரு வாளி மண்புழு உரமும் ஒரு வாளி பெர்லைட்டும் எடுக்க வேண்டும்.
முதலில் கோகோ பீட்டை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை உதிரியாக மாற்றவும். பின்னர் அதனுடன் மண்புழு உரம் மற்றும் பெர்லைட்டைச் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நன்றாக கலக்கவும். உங்கள் கலவை தயாராகிவிட்டது. இந்த கலவை மிகவும் இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். இது பெரும்பாலான காய்கறி மற்றும் பூச்செடி நாற்றுகளுக்கு ஏற்றது. இந்த முறையில் குறைந்த செலவில் அதிக அளவில் உயர்தரமான நாற்று மண்ணை நீங்களே உருவாக்க முடியும். வீட்டிலேயே நாற்று மண் தயாரிப்பது ஏன் சில சமயங்களில் கடையில் வாங்குவதை விடச் சிறந்தது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவது, செலவு. நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக மொத்தமாக வாங்கும்போது ஒரு கிலோ மண்ணுக்கான செலவு கடையில் ரெடிமேடாக வாங்கும் மண்ணின் விலையை விட மிகவும் குறைவாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் அதிக அளவில் தோட்டம் செய்பவராக இருந்தால் இது உங்களுக்கு பெரிய அளவில் பணத்தை மிச்சப்படுத்தும். இரண்டாவது, தரம் உங்கள் கையில். கோகோ பீட், மண்புழு உரம், பெர்லைட் என ஒவ்வொரு பொருளின் தரத்தையும் நீங்களே பார்த்து சிறந்ததை வாங்க முடியும். கடையில் விற்கும் கலவைகளில் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் உறுதியாகச் சொல்ல முடியாது. மூன்றாவது, உங்கள் தேவைக்கேற்ப மாற்றியமைக்கும் வசதி. சில செடிகளுக்கு அதிக வடிகால் வசதி தேவைப்படலாம், சிலவற்றுக்கு அதிக ஈரப்பதம் தேவைப்படலாம். வீட்டிலேயே கலக்கும்போது பெர்லைட்டின் அளவை கூட்டுவதன் மூலமோ அல்லது வெர்மிகுலைட்டை சேர்ப்பதன் மூலமோ உங்கள் செடியின் தேவைக்கேற்ப கலவையை எளிதாக மாற்றியமைக்கலாம். இது உங்கள் செடிகள் இன்னும் சிறப்பாக வளர உதவும். உங்கள் உழைப்பில் உங்கள் செடிகளுக்கான உணவை தயாரிப்பது போன்ற ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து செடிகளுக்கும் ஒரே மாதிரியான மண் கலவை சிறிப்பூகுமா என்றால் இல்லை என்பதே பதில். ஒவ்வொரு செடிக்கும் அதன் தேவைகள் வேறுபடும். உங்கள் DIY மண் கலவையை குறிப்பிட்ட செடிகளின் தேவைக்கேற்ப நீங்கள் எளிதாக மாற்றியமைக்கலாம். உதாரணமாக, தக்காளி, மிளகாய், கத்திரி போன்ற காய்கறி செடிகளுக்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். எனவே நீங்கள் தயாரிக்கும் கலவையில் மண்புழு உரத்தின் பங்கை சற்று அதிகரிக்கலாம். அதாவது, 1 பங்கு கோகோ பீட், 1½ பங்கு மண்புழு உரம், 1 பங்கு பெர்லைட் என்று மாற்றலாம். கீரை வகைகளுக்கு மண் எப்போதும் ஈரமாக இருப்பது நல்லது. எனவே நீங்கள் வெர்மிகுலைட்டை சேர்க்கலாம். அது ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைக்கும். கற்றாழை, சக்குலண்ட்ஸ் போன்ற பாலைவன தாவரங்களுக்கு தண்ணீர் தேங்கவே கூடாது. அவற்றுக்கு மண் தயாரிக்கும் போது பெர்லைட் அல்லது மண்புழு உரம் மற்றும் 2 பங்கு பெர்லைட் மணல் என்று கலக்கலாம். இது நீரை உடனடியாக வடியச் செய்து வேர்கள் அழுகாமல் தடுக்கும். கொனோயூனி அடிப்படை சூத்திரத்தை வைத்துக்கொண்டு சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் ஒவ்வொரு செடிக்கும் உகந்த தனிப்பயனாக்கப்பட்ட மண் கலவையை உங்களால் உருவாக்க முடியும். வடிகால் வசதி, அதாவது திரெனாஜ், ஒரு செடியின் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் தரமான மண் கலவையை பயன்படுத்தினாலும் தொட்டியின் அடியில் அதிகப்படியான நீர் வெளியேற சரியான வடிகால் வசதி இல்லையென்றால் செடி பிழைப்பது கடினம். தண்ணீர் தேங்கி நிற்கும்போது வேர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் தடைபடுகிறது. இதனால் வேர்கள் மூச்சுத் திணறி மெதுவாக அழுகத் தொடங்கும். இதுவே வேர் அழுகல் நோய், ரூட் ரோட் என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை இந்த நோய் வந்துவிட்டால் செடியை காப்பாற்றுவது மிகவும் கடினம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மண் கலவை இந்த வடிகால் வசதியை நேரடியாக பாதிக்கிறது. களிமண் அதிகமாக உள்ள கனமான மண் நீரை வெளியேற விடாமல் தடுத்துவிடும். அதே சமயம் பெர்லைட், மணல் போன்றவை சேர்க்கப்பட்ட இலகுவான மண் கலவை தேவையான ஈரப்பதத்தை வைத்துக்கொண்டு அதிகப்படியான நீரை எளிதாக வெளியேற்றிவிடும். நீங்கள் பயன்படுத்தும் தொட்டியில் அடியில் போதுமான வடிகால் துளைகள் இருப்பதை உறுதி செய்யுங்கள். அந்த துளைகள் மண்ணால் அடைபடாமல் இருக்க தொட்டியின் அடியில் சில ஓட்டுத் துண்டுகளை போடுவது ஒரு நல்ல பழக்கம். சரியான மண் மற்றும் சரியான வடிகால் இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே உங்கள் செடிகள் ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் ஒரு அனுபவமிக்க தோட்டக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது இப்போதுதான் புதிதாக தொடங்கினாலும் சரி, வீட்டில் உங்கள் சொந்த மண் கலவையை உருவாக்குவது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். இது உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தோட்டக்கலையின் மீது ஒரு புதிய கட்டுப்பாட்டையும் புரிதலையும் கொடுக்கும். ஒவ்வொரு பொருளும் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கோகோபீட் ஈரப்பதத்திற்காகவும், பெர்லைட் காற்றோட்டத்திற்காகவும், மண்புழு உரம் சத்துக்களுக்காகவும்
சேர்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். உங்கள் செடிகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றுக்கு ஏற்ற உணவை தயாரித்துக் கொடுப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்தில் இது சற்று கடினமாகத் தோன்றலாம். ஆனால் ஒருமுறை நீங்கள் அடிப்படை சூத்திரத்தை கற்றுக்கொண்டால் பிறகு அது மிகவும் எளிதாகிவிடும். உங்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட மண்ணில் ஒரு விதை முளைத்து செடியாகி பூத்துக் காய்ப்பதை பார்ப்பதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது. எனவே அடுத்த முறை தயங்காமல் உங்கள் சொந்த மண் கலவையை தயாரிக்க முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். சில சமயங்களில் நம்மிடம் பெர்லைட் அல்லது வெர்மிகுலைட் போன்ற பொருட்கள் உடனடியாக கிடைக்காது. அந்தச் சூழ்நிலைகளில் அவற்றுக்கு பதிலாக வேறு சில பொருட்களை பயன்படுத்தலாம். பெர்லைட்டிற்கு ஒரு சிறந்த மாற்று ஆற்று மணல். ஆனால் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் சாண்ட் அல்ல, இயற்கையான சற்று மட்ட துகள்கள் கொண்ட ஆற்று மணல்தான் சிறந்தது. இதுவும் மண்ணில் நல்ல வடிகால் வசதியையும் காற்றோட்டத்தையும் உருவாக்கும். பயன்படுத்துவதற்கு முன்பு மணலை நன்றாக கழுவி அதில் உள்ள அசுத்தங்கள் மற்றும் உப்புகளை நீக்கிவிட வேண்டும். வெர்மிகுலைட்டிற்கு பதிலாக ஸ்பெக்னம் பாசி, ஸ்பெக்னம் மோஸ் பயன்படுத்தலாம். இதுவும் அதிக அளவு நீரை தக்கவைக்கும் தன்மை கொண்டது. மற்றொரு மாற்று நன்கு மட்கிய மரத்தூள். ஆனால் இது முழுமையாக மட்கியிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இல்லையென்றால் அது மட்கும் செயல்பாட்டின் போது மண்ணில் உள்ள நைட்ரஜனை எடுத்துக்கொள்ளும். கோகோ பீட்டிற்கு பதிலாக சில இடங்களில் பீட் பாசி, பீட் மோஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பீட் பாசி என்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்ல. காரணம் அது புதுப்பிக்க முடியாத ஒரு வளம். எனவே எளிதில் கிடைக்கும் கோகோ பீட்டை பயன்படுத்துவதே சிறந்தது. இந்த மாற்றுப் பொருட்களைப் பற்றி தெரிந்து வைத்திருப்பது அவசர காலங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இறுதியாக, நீங்கள் கடைக்குச் சென்று நாற்று மண் பை வாங்கப் போகிறீர்கள் என்றால் இந்த இறுதி சரிபார்ப்பு பட்டியலை நினைவில் கொள்ளுங்கள். முதலாவதாக, பையின் மீது பாட்டிங் மிக்ஸ், சீட்லிங் மிக்ஸ் அல்லது நாற்று மண் கலவை என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். கார்டன் சாயில் அல்லது டாப் சாயில் என்று இருந்தால் அதை தவிர்க்கவும். இரண்டாவதாக, அதில் உள்ள மூலப்பொருட்களின் பட்டியலை படியுங்கள். கோகோ பீட், மண்புழு உரம், ஃபெர்லைட், வெர்மிகுலைட் போன்ற பெயர்கள் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். வெறும் மண் உரம் என்று பொதுவாக குறிப்பிட்டிருந்தால் அதன் தரம் சந்தேகத்திற்குரியது. மூன்றாவதாக, முடிந்தால் பையை லேசாக அழுத்திப் பாருங்கள். அது இலகுவாகவும் பஞ்சு போலவும் உணரப்பட வேண்டும். கல் போல இறுகியிருந்தால் அதை வாங்க வேண்டாம். நான்காவதாக, நம்பகமான நன்கு அறியப்பட்ட பிராண்டை தேர்ந்தெடுக்கவும். புதிய அறிமுகமில்லாத பிராண்டுகளை விட பலரால் பயன்படுத்தப்பட்டு நல்ல விமர்சனங்களைப் பெற்ற பிராண்டுகள் பாதுகாப்பானவை. ஐந்தாவதாக, விலையை மட்டுமே அடிப்படையாக வைத்து முடிவெடுக்காதீர்கள். மலிவானது பெரும்பாலும் தரமற்றதாகவே இருக்கும். உங்கள் நாற்றுகளின் எதிர்காலம் நீங்கள் செய்யும் இந்த ஒரு தேர்வில்தான் இருக்கிறது. எனவே புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவின் மூலம் ஒரு நல்ல நாற்று மண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது அல்லது வீட்டிலேயே தயாரிப்பது என்பது பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், மலிவான விலையை பார்த்து ஏமாறாதீர்கள். மண்ணின் இலகுவான தன்மை, காற்றோட்டம், நீரை தக்க வைக்கும் திறன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவையே மிக முக்கியமானவை. நீங்கள் கடையில் வாங்கும் பையின் மீதுள்ள விவரங்களை நிதானமாக படியுங்கள் அல்லது வீட்டிலேயே கோகோ பீட், மண்புழு உரம் மற்றும் பெர்லைட் கொண்டு உங்கள் சொந்த சூப்பர் மண்ணை உருவாக்குங்கள். உங்கள் செடிகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த தொடக்கம் இதுவாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: நீங்கள் வழக்கமாக நாற்று மண்ணை கடையில் வாங்குவீர்களா அல்லது வீட்டிலேயே தயாரிப்பீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.